ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சூப்பராக சீக்கிரமாக பண்ணுற மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் கிச்சடி பண்ணலாமா? ஸோ தேவையான பொருட்கள் ஒரு கேரட், ஒரு க்ரீன் சில்லி, ஒரு டொமேட்டோ, ஒரு ஆனியன் அண்ட் 2 to 3 பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3/4 கப் ரவை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பேன் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அகைன் சேம் பேனில் நம்ம ஆயில் ஊற்றிட்டு ஸ்டார் அனீஸ், பே லீவ்ஸு, பட்டை, ஒரு 4 கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் 2 எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கலாம். அப்புறம் ஒரு 4 to 5 முந்திரி, தேவையான அளவு முந்திரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணணும். நல்லா அது வதங்கணும். வதங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி நம்ம ஆட் பண்ணுறோம். க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு வதக்குறோம். அதுக்கப்புறம் டொமேட்டோ, அந்த கேரட் அண்ட் பீன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கணும். திரும்ப நல்லா அந்த நம்ம போட்ட கேரட் பீன்ஸ்லாம் நல்லா வதங்குற மாதிரி நல்லா வெந்து வர மாதிரி நம்ம வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம 3/4 கப்பு எடுத்து வச்சதுனால 2 கப்ஸ் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அந்த கேரட் பீன்ஸ்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா அது கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ரவை, வதக்கி வச்ச ரவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும். கிண்டிகிட்டே இருந்தோன்னா அது ஒரு திக்காக கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த பதம் வர வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைல் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.